அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் லலிதா. இன்று லலிதா தெரிந்து கொள்வோம் இன்று வீடியோ இருக்கின்றேன். இந்த வீடியோ யார் சம்பந்தப்பட்டது என்றால் ஜெயலலிதா ஜெயராம், முன்னாள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களை பற்றிய வீடியோ இது. ஓகே, ஜெயலலிதா வந்து ஜெயலலிதான்னு சொல்லலாம், ஜெயலலிதான்னு சொல்லலாம். ஓகே, நான் அப்பா பேர் ஜெயராம். ஸோ ஜெயலலிதா வந்து அரசியலில் மட்டும் அவங்க அந்த காலத்தில் முந்தி இருக்கலை, படங்கள்லேயும் நடித்தவங்க. படங்களில் நடித்து தான் பிறகு அரசியலுக்கு வந்தாங்க. அதுவும் எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் அரசியலுக்கு வந்தாங்க. அரசியலில் பதவியேற்றாங்க. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிறப்ப, உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப அவங்க அரசியலில் இருந்தாங்க. ஆனால் வந்து வேலை செய்யலை, சும்மா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது பாலிட்டிக்கில் இருந்திருக்காங்க, ஆனால் பாலிட்டிக்கில் வந்து மினிஸ்டர் வேலை அவங்க செய்யலை எம்ஜிஆர் இருக்கிறப்ப. ஸோ அப்போ எல்லாம் வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டராக பதவிக்கு வந்திருக்காங்க. 1991 1996 வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. 1996 1991 வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக தடவை இருந்திருக்காங்க பதவியில். இது வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் வந்தாங்க சீஃப் மினிஸ்டராக. எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்து இவங்களை பதவிக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னே ஜெயலலிதா வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து 2 இதில் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க. ஒன்று வந்து படத்துக்கு அடுத்து தான் வந்து பாலிட்டிக் வந்தாங்க. இந்த 2 இதுலேயும் வந்து அவங்க ரொம்ப சிறந்த ஒரு தலைவியாக, ஒரு நடிகையாக இந்தியா தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஜெயலலிதானா அவங்கள பற்றிய விவரங்கள், அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்கள பற்றிய விவரங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இப்போ நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் இப்போ வீடியோ சொல்கிறேன். இப்போ ஜெயலலிதா வந்து இந்தியாவில் எந்த இடத்துல பிறந்தாங்கன்னா, கர்நாடகா நாடு இருக்குதுல, பெங்களூரு, அங்கே தான் அவங்க பிறந்தாங்க. பிறந்த இடம் வந்து மெலுக்கோட் இந்த இடத்துல தான் பிறந்திருக்காங்க. ஜெயலலிதா 1948 எங்கே கர்நாடகா நாட்டில் பெங்களூரில் பிறந்திருக்காங்க ஜெயலலிதா பிறந்தது வந்து 24ஆம் தேதி 2வது மாதம் 1948 பிறந்தாங்க. ஜெயலலிதா அப்பா பேர் வந்து ஜெயராம், அம்மா பேர் வந்து வேதவள்ளி அவங்க பேர். ஆனால் எல்லாரும் வந்து ஜெயலலிதா அம்மா யாருன்னு கேட்டால் சந்தியான்னு தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து படத்தில் இருந்ததுனால அந்த வேதவள்ளிங்கிற பேரை வந்து மாற்றி சந்தியான்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க உண்மையான பேர் வந்து வேதவள்ளி தான். ஓகே, ஸோ இப்போ வேதவள்ளிங்கிற சந்தியா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. அது ஒன்று வந்து நம்ம சொல்லலாம். அவங்களும் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது அந்த காலத்தில் படத்தில் நடிச்சிருக்காங்க, 60s நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சந்தியா. ஓகே, ஜெயலலிதா அப்பா, இவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஜெயலலிதா அப்பா பேர் வந்து ஜெயராம். ஓகே, ஜெயலலிதா அப்பா வந்து மலையாளம். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும், ஜெயராமுக்கும் வேதவள்ளிங்கிற சந்தியாவுக்கும் பிறந்தவங்க தான் ஜெயலலிதா குடும்பத்தில் ஜெயலலிதா மட்டும் பிள்ளை இல்லை, இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ஜெயக்குமார். அவர் வந்து ஜெயலலிதா அண்ணன். ஜெயராம் வந்து சந்தியா இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அம்மா, அவங்க கூட ஏன் வாழல, ஏன் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா அது குடும்பத்து விஷயம். ஜெயராமுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அந்த காலத்தில், ஒன்றுக்கு பிடிக்காம போச்சு. ஸோ அதனால 2 பேத்துக்கு பிடிக்கல. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பிறந்த பிறகு 2 பேத்துக்கு பிடிக்கல. அதுக்கு பிறகு ஜெயராம் என்ன பண்ணிக்கிட்டாரு, அவர் வீட்டை விட்டு போயிட்டார்.
வீட்டை விட்டு போயிட்டு போயிட்ட பிறகு பிள்ளைங்களாம் சின்னதாக தான் இருந்திருக்கோம். அப்போ வந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கு பிறகு என்னான்னு தெரில, அங்கே ஜெயலலிதா வீட்டுக்கு அவங்க அம்மா ஜெயலலிதா அவங்க அண்ணன் இருக்கிற வீட்டுக்கு அவங்க அப்பா வரவே இல்லைங்க. அவர் வந்து ஜெயராம் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதனால தான் ஜெயராம் வந்து சந்தியாவையும் வந்து பார்க்க வரல, ஜெயலலிதா அம்மாவையும், அதே சமயம் பிள்ளைங்களையும் பார்க்க வரல, ஜெயலலிதாவையும் ஜெயலலிதா அண்ணனையும். ஏன்னா அவர் வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ ஏன் வரல, கல்யாணம் பண்ணிட்டாலும் ஏன் வந்து பிள்ளைங்களை பார்க்கலன்னா அது வந்து சத்யாவுக்கு தான் தெரியும், ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அவங்க வந்து வீட்டுக்கே வரலையா, அவர் வரவே இல்லையா. ஓகே, இப்படி கதை நடந்திருக்குது. அதுக்கு பிறகு எவ்வளோ நாள் சென்று ஜெயலலிதா அப்பா ஜெயராம் இறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது, எவ்வளோ நாள் சென்று இறந்தாருன்னு தெரியாது. சீக்கு வந்து இறந்து போயிட்டாரு போல் இருக்கு. அவருக்கு குடும்பம் இருக்குது, 2வது குடும்பம். ஓகே, இவங்களை பற்றி அவருக்கு கவலை இல்லாமல் போச்சு. ஓகே, ஏன்னா குடும்ப பிரச்சனைனால அது நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, ஜெயலலிதா வந்து படித்தது வந்து எங்கன்னா ஸ்டெலா மேரி காலேஜ் அப்படிங்கிற இடத்துல ஜெயலலிதா படிச்சிருக்காங்க. எங்கே, கர்நாடகா நாட்டிலையா இந்தியாவிலையா அதுவும் தெரியல எனக்கு. இது வந்து ரொம்ப கான்ஃபியூஸாக இருக்குது, சாரி வியூவர்ஸாக. ஸோ இப்போ ஜெயலலிதா படித்தது ஸ்டெலா மேரி காலேஜுங்கிறது வந்து பெங்களூராக தான் இருக்கணும், பெங்களூரில் தான் அவங்க படிச்சிருக்கணும், இந்தியாவாக இருக்காது. இந்தியாவில் ஜெயலலிதா வந்து இந்த பெங்களூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு ஜெயலலிதா வந்து நடிகை ஆகிட்டாங்க, கொஞ்ச நாள் சென்று நடிகை ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அதனால் நான் நினைக்கிறேன் வந்து இந்த காலேஜ் வந்து பெங்களூர்லேயே இருக்கணும், பெங்களூர் கர்நாடகா நாடாக தான் இருக்கணும். இது எனக்கு சரியாக உறுதியாக தெரில, சாரி மன்னிச்சுங்க, தெரியல. இவங்க ஜெயலலிதா வந்து இந்தியாவில் சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கிறப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பார்ட்டியில் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அப்பா வந்து லாயரு, அவர் லாயர் வேலை பெங்களூரில் செஞ்சவர். ஓகே, பெங்களூரில் லாயராக இருந்திருக்காரு. ஸோ நல்லா வசதி உள்ளவராக தான் இருந்திருக்காரு. நான் மலையாளம். ஓகே, அவர் தனியாக 2வது குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவர் வந்து 2வது மனைவியோட வாழ்ந்து தான் அவர் வாழ்நாள முடிச்சுக்கிட்டாரு. கதையெல்லாம் இப்படி தான் போயிருக்குது. அவர் வந்து ஜெயலலிதா 2 வயசாக இருக்கிறப்ப ஜெயலலிதாவோட அப்பா ஜெயராம் வந்து இறந்துட்டாருன்றாங்க. அதெல்லாம் சும்மா டூப்ளிகேட் கதை. இந்தியாவில் உள்ளவங்க எவ்வளோ கதை வேணுனாலும் ஒருத்தங்களை பற்றி உண்டாக்கலாம், எப்படி வேணுனாலும் உண்டாக்கி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாம். எல்லாம் நம்பாதீங்க. ஜெயலலிதா அப்பா வந்து வேறு கல்யாணம் பண்ணி தனியாக போய் வாழ்ந்து வேற ஒரு பெண்ணோட கர்நாடகா நாட்டுக்கே போயிட்டார். ஏன்னா ஜெயலலிதாவும் அம்மாவும் அண்ணனும் இங்கே இருந்தாங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க, அவங்க கர்நாடகா நாட்டில் பெங்களூரில் இருந்தாங்க. ஓகே, அவங்க அப்பா அதனால் வந்து ஒன்றும் தெரியாது, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கே தான் இருந்திருக்காரு, அவர் வாழ்நாள் அங்கே தான் முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து எப்போ இருந்தாங்கன்னா சந்தியானா தான் எல்லாத்துக்கும் வழங்கும், வேதவழின்னா தெரியாது. சந்தியா வந்து எப்போ இருந்தாங்கன்னா 1971 இருந்தாங்க சந்தியா. ஓகே, 71 இருந்தாங்க சந்தியா, ஜெயலலிதா அம்மா. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு என்னென்ன மொழிகளில் வந்து பேச தெரியும்னா தமிழ் நல்லா சரளமாக பேசுவாங்களாம் ஜெயலலிதா. ஆனால் அவங்க தெலுங்கு எப்படின்னா அம்மா தெலுங்கு அப்பா மலையாளம். ஆனால் அவங்க வந்து தாயோட மொழியை தான் அவங்க பின்பற்றி இருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு தெலுங்கு தான் வந்து தாய்மொழி. ஸோ அப்போ வந்து தமிழ் வந்து நல்லா பேசுவாங்களாம் இந்தியாவுக்கு வந்த பிறகு. பெங்களூரில் இருந்து ஜெயலலிதாவுக்கு வந்து தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், கன்னட மொழி தெரியும், அதுவும் தெரியும், ஹிந்தி மொழியும் தெரியும், மலையாளமும் தெரியுமா, இங்கிலீஷும் தெரியுமா. இத்தனை மொழி இருக்குது. எத்தனை? 1 2 3 4 5 6 மொழி தெரியுது யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. இதெல்லாம் அவங்க நல்லா பேசுவாங்களாம், சரளமாக பேசுவாங்களாம். அவங்களுக்கு கர்நாடகா மியூசிக்கு ரொம்ப பிடிக்குமா, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பியானோ மியூசிக் அதுவும் வந்து அவங்க நல்லா கற்றுருக்காங்களாம். அவங்க படிச்சிருக்காங்க, அது கர்நாடகா மியூசிக் அதுவும் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க.
வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பியானோ மியூசிக் அதுவும் கற்றுக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே, இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ கட்டிக்காரங்களாக இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு, எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பரதநாட்டியம். பரதநாட்டியமும் ஜெயலலிதா நல்லா ஆடுவாங்களாம், பரதநாட்டியம் ஆடுவாங்களாம். எல்லாத்துக்கும் தெரியும் தானே அது. ஓகே, அப்புறம் குச்சிப்புடி நடனம், பரதநாட்டியம் குச்சிப்புடி நடனம் அதுவும் ஆடுவாங்களாம். அப்புறம் வந்து மோகினி ஆட்டமும் ஆடுவாங்களாம். அப்புறம் வந்து மணிப்பூர் டான்ஸு, மணிப்பூர் டான்ஸ் தெரியுங்களா, அந்த டான்ஸும் ஆடுவாங்களாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி டான்ஸு மியூசிக் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது ஜெயலலிதாவை, அம்மானு இந்தியாவில் உள்ளவங்க சொல்லலாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நான் அம்மானு சொல்ல மாட்டேன் ஜெயலலிதாவை. நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஜெயலலிதா அக்கான்னா தான் எனக்கு சந்தோஷம். பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களா ஜெயலலிதா முந்தி. அதுக்கு பிறகு வந்து அவங்க 14 வயசில் 15 வயசில் ஜெயலலிதா வந்து தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா. அந்த தெலுங்கு படம் தான் படம் ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதா நடித்த படம் வந்து தெலுங்கு படம் ஸ்ரீசைலா மகாத்மேன்னு. இவங்க வந்து இவங்களோட படம் வந்து தமிழில் நான் சொல்கிறேன், வெண்ணிலடை படம் 1965 வெளியே வந்திருக்குது. வெண்ணிலடை படம் இதுதான் படம். அந்த வெண்ணிலடை படம் வந்து யார் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீகாந்த் கூட. ஆக்டர் ஸ்ரீகாந்த் தெரியுங்களா, அந்த காலத்தில் சித்திரமே நில்லடி முத்தமிட்டா என்னடி, அந்த வெண்ணிலடை படம் தான் ஜெயலலிதாவுக்கு படம். வெண்ணிலடை படத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் யாரை விரும்புவாருன்னா நடிகை நிர்மலாவை விரும்புவார். ஆனால் ஜெயலலிதா வந்து ஸ்ரீகாந்த் மேலே ஆசைப்படுவாங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து ஜெயலலிதாவை விரும்பலை. அவரை வந்து ஜெயலலிதா வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அந்த வெண்ணிலடை படத்தில் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா ஜெயலலிதா விருப்பம் இருக்குது ஸ்ரீகாந்த் கிட்ட, ஆனால் அவர் விருப்பம்லாம் யாருக்கிட்ட இருக்குது, நடிகை நிர்மலா கிட்ட. ஸோ அந்த படத்தில் கதை வந்து ஜெயலலிதா ஆசைப்பட்ட ஸ்ரீகாந்தை ஜெயலலிதா கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அப்போ கடைசியில் அந்த படத்தில் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஜெயலலிதா வெள்ளை உடுப்பு போட்டுக்கிட்டு விதவா மாதிரி நிற்பாங்க. ஸோ இப்போ வெண்ணிலடைனா வெள்ளை உடுப்பு விதவை மாதிரி. ஸோ இப்போ ஜெயலலிதா அந்த படத்தில் வந்து கடைசி கட்டத்தில் வந்து புருஷன் இல்லாத விதவை மாதிரி போயிடுவாங்களாம். ஸோ அப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த வெண்ணிலடை படம் பார்த்து, எனக்கு சரியாக நினைவுக்கு வரமாட்டுது. சாரி, கடைசி கட்டம்லாம் எனக்கு சரியாக நினைவு இல்லை. ஆனால் ஒன்று தெரியுது, அவங்க விதவை மாதிரி வெள்ளை உடுப்பு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அது வந்து அந்த படத்தில் வெண்ணிலடை படத்தில் இவங்க வந்து எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா இணைஞ்சி நடித்தது வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 1965 1973 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் 65 73 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா. எம்ஜிஆர் கூட இணைஞ்சி நடிச்சிருக்காங்க. ஓகே, 1000 ஒருவன் தான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் கூட நடித்த படம் 1000 ஒருவன். அதில் தான் எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா இணைஞ்சி நடிச்சிருக்காங்க. 1000 ஒருவனில் நல்ல நல்ல பாட்டுங்கள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து நிறைய படங்களில் வந்து எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை படம்னா 28 படம். 28 படத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இணைஞ்சி நடிச்சிருக்காங்க. 28 படம். ஆனால் ஜெயலலிதா மொத்த படம் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னா, நடித்த பட எண்ணிக்கை வந்து 140. அதில் எம்ஜிஆர் கூட 28 படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. மற்ற படங்கள்லாம் யார் கூட, சிவாஜி கூட, ரவிச்சந்திரா கூட, ஜெய்சங்கர் கூட, இன்னும் மற்ற இவர் ஜெமினி கணேசன் கூட, இன்னும் எத்தனை நடிகர் கூடன்னு எனக்கு சரியான நினைவு இல்லை. உங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு கலைமாமணி விருது வழங்கிய கவர்மெண்ட் எதுன்னா, எந்த நாடுன்னா தமிழ்நாடு தான் கலைமாமணி விருதை ஜெயலலிதாவுக்கு வழங்கியிருக்கு. ஜெயலலிதாவுக்கு கலைமாமணிங்கிற பேரும்
பட்டப்பெயர் இருக்குது, சிறப்பு பெயர். ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் நான் இதை சொன்னேன்னா, ஓகே, இப்போ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படங்களில், ஓகே, நான் சும்மா கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன், நான் அதை கொஞ்சம் படிக்கிறேன். ஓகே. 1000ல் ஒருவன், காவல்காரன், ஒளி விளக்கு, அடிமை பெண், எங்கள் தங்கம், அரச கட்டளை, குடியிருந்த கோவில், நம் நாடு, கன்னித்தாய், ஓகே, நீரும் நெருப்பம். ஓகே, இது வந்து கொஞ்சம் படம் நான் இப்போ சொல்கிறேன். எவ்வளவோ படங்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. எம்ஜிஆர் பட்டிக்காட்டு பொன்னையா அந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க 2 பேரும் இணைஞ்சி. எவ்வளோ சொல்லணுன்னா எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் வந்து எழுதி வச்சு ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு. ஏதோ கொஞ்சம் குறிப்பெடுத்துருக்குறேன் நான். எல்லாம் இன்டர்நெட்டில் தான் எடுத்தேன். வேறு எதுலேருந்து தான் எடுக்க முடியும்? இன்டர்நெட்டில் தான் எடுக்க முடியும். இந்தியாவில் உள்ள வெப்சைட்டில் அங்கே தான் எடுத்தேன். ஓகே. இன்னொன்று வந்து இப்போ இந்த படங்க சொல்லிட்டேன்னா அவங்களோட படங்க இதுன்ட்டு. ஓகே. ஜெயலலிதா வீடை பற்றி நான் சொல்கிறேன். ஜெயலலிதா வீடு வந்து வீட்டு பெயர் வந்து வேதா நிலையம்னு வரும். 81 வேதா நிலையம்னு வரும். வாய்ஸ் கடன் ஜெயலலிதா வீட்டு அட்ரஸ் வரும். ஜெயலலிதா வீடு வாய்ஸ் கடனில் தான் இந்தியாவில் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ வேதா நிலையம்னு ஏன் வந்து ஜெயலலிதா பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஏன் வச்சுருக்காங்கன்னா, அவங்க அம்மா வேதவள்ளி இருக்காங்கல்ல, சந்தியா நடிகர், அவங்க நினைமா தான். அவங்க அம்மா பேர் உண்மையான பேர் வந்து வேதவள்ளி. அதனால தான் வேதா நிலையம்னு ஜெயலலிதா வீட்டுக்கு பேரை வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வீடும் அழகான வீடு. இதை பாருங்க, இங்கே பார்த்தீங்களா வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்கு பாருங்கள். ஸோ அப்போ அழகான வீடாக இருக்குது ஜெயலலிதா வீடு. ஆனால் அந்த வீட்டில் கடைசி காலம் வரைக்கும் அவங்க வாழ்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. அவங்களுக்கு சீக்கு வந்துருச்சு, கார்டியாக்கா என்னமோ ஒரு சீக்கு, கார்டியாக் என்னமோ ஒன்று வருது பேர். அது என்ன பேருன்னா, அது ஹார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஜெயலலிதாவுக்கு. ஸோ அவங்க ஜெயலலிதா உடம்பும் வந்து ரொம்ப பருமனாக இருக்கும். ஜெயலலிதா உடம்பு வந்து ஜெயலலிதா அம்மா இருக்காங்களா வேதவள்ளி, சந்தியா மாதிரி உடம்பு ரொம்ப தடிச்சிருச்சு. ரொம்ப தடிச்சதுனால உடம்புலெல்லாம் நிறைய அந்த சதைங்கெல்லாம் நிறைய கொழுப்புகள் எல்லாம் கட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் உடம்புல. ஸோ அப்போ அவங்க தடியாக இருந்திருக்காங்க. தடியாக இருக்கிறனால இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஜெயலலிதாவுக்கு வந்திருக்கு. அவங்க ஜெயலலிதா ஸ்லீமாக இருந்திருந்தாங்களா, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெயலலிதா அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் சீக்கு. அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சீக்கு தான். என்ன சீக்கு? இந்த ஹார்ட் சீக்காக இருக்கலாம் வேதவள்ளி சந்தியாவுக்கு. ஸோ அப்போ அவங்க அம்மா உடம்பு, ஜெயலலிதா அம்மா உடம்பு, சந்தியா உடம்பு ஜெயலலிதாவுக்கு தடியாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ரொம்ப தடியாக இருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் உடம்பு, கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட் வந்துருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க ஆயுள் காலம் முடிஞ்சது, போயிட்டாங்க மேலே. அம்மான்னு சொல்கிறத விட அக்கான்னு சொன்னால் நல்லது. அக்கா தான் மேலே போயிட்டாங்களே. ஸோ அப்போ அந்த வீடு அங்கே இருக்குது. இப்போ அந்த வீட்டை வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஜெயலலிதாவோட அண்ணன் மகன். அவங்க தான் வந்து அந்த வீட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், அவங்க பார்த்துக்கிட்டோம். அத்தை தானே, ஜெயலலிதா அத்தை தானே. ஸோ அப்போ அவங்க அந்த வீட்டில் இருக்கட்டும், இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்நாள் அப்படியே போகட்டும். அப்புறம் என்ன பண்ணுறது? மனிதரோட பிறப்பு வந்து இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்றது ஒன்று இருக்கும். பிறப்பு இருந்தால் கண்டிப்பாக இறப்பும் இருக்கும். ஸோ இப்போ அவங்களோட ஜெயலலிதா 1948 2வது மாதம் 24ஆம் தேதி பிறந்தாங்க. அவங்க இறப்பு வந்து எப்பன்னா டிசம்பர் மாதம் 2016 5ஆம் தேதி அன்றைக்கி தான் இறந்துருக்காங்க. இருந்தாலும் அப்புறம் என்ன நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் கடவுள் கையில் இருக்குது. அவங்க போகணுன்னு போயிட்டாங்க, பரவாயில்ல. ஜெயலலிதா
ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓகே. ஜெயலலிதா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே நடிகையாக இருந்து பாலிட்டிக்கு வந்ததில்லை. வந்திருக்காங்களா என்னான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மட்டும்தான் நடிகையாக இருந்து பாலிட்டிக்கில் இருந்தவங்க. ஓகே. ஸோ இப்போ ஜெயலலிதா வந்து சாதனை தானே பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு சாதனையாளர் மாதிரி தான் ஜெயலலிதா. ஓகே. இவ்வளோ தான். அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, பை பாய். ஆஃப் பண்ணுறேன்.